வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இந்த 5 படங்களை OTTல போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்லயே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. இந்த 5 படங்களை எப்படி சர்ச் பண்ணணுன்றதை சொல்றேன். அதே மாதிரி இந்த 5 படத்தோட கதை சுருக்கம் என்னன்றதை நான் தெளிவா சொல்றேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணா நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு யுரேகா அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். காலேஜ்ல தான் முழுக்க நடக்கிற மாதிரி காட்சி பத்தி இருப்பாங்க. காலேஜ்னாலே 2 கேங் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹீரோவோட கேங் இருக்கு, ஹீரோக்கு ஆகாத ஒரு கேங் இருக்கு. இவங்க எப்ப பாரு காலேஜ்ல சண்டை போட்டுப்பாங்க. எப்ப சண்டை வந்தாலும் சரி இவனுங்க 2 குரூப்புக்குள்ள தான் சண்டை வரும்ன்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலேஜ்னாலே கல்ச்சுரல்ஸ் மாதிரிலாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு எம்எல்ஏ வராரு. அதனால போலீஸுங்க பாதுகாப்புலாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சமயத்துல நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஒரு டிராயரை ஓபன் பண்றாரு. அந்த டிராயருக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடி பொத்துன்னு இவர் மேல வந்து விழுது. இவர் மேல எல்லாம் பிளட் ஆயிருது. இவருமே செம்மையா ஷாக் ஆகுறாரு. அதுவும் இறந்து போன நபர் யார் தெரியுமா? இவருக்கு எப்ப பாரு காலேஜ்ல ஒருத்தர் கூட சண்டை வரும் பாத்தீங்களா, அவர் தான் இறந்து போயிருக்காரு. இவர் போலீஸ் கிட்ட சொல்றாரு, இல்ல மத்தவங்க கிட்ட சொல்றாருன்னா என்ன நினைப்பாங்க? நீ தான் சாவடிச்சிட்டியா நினைப்பாங்கல்ல. அந்த கேள்வி இவருக்குமே வருது. நம்ம வெளியே சொன்னா கண்டிப்பா நம்மள தான் சந்தேகப்படுவாங்க. அதுவும் இல்லாம பாடி நம்ம மேல சாஞ்ச மாதிரி விழுந்தது இல்ல, நம்ம ட்ரெஸ் எல்லாம் பிளட் கரையா மாறிடுச்சு. சோ இத வச்சு கண்டிப்பா நம்ம தான் பண்ணோம்னு எல்லாருமே நம்புவாங்க. அதனால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மட்டும் ஹெல்ப் கேட்கறாரு, காதலி கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு. இதெல்லாம் வச்சு உண்மையான குற்றவாளியை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். அதாவது நிறைய பேர் மேல சந்தேகம் திரும்பும். இந்த இடத்துக்கு சீஃப் கெஸ்டா ஒரு எம்எல்ஏ வந்திருக்காருல, அவர் மேல சந்தேகம் திரும்பும். அதே மாதிரி இங்க இருக்க ஒரு போலீஸ் மேல சந்தேகம் திரும்பும். இவர் ஒவ்வொருத்தரா சந்தேகப்படுவாரு. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. இந்த படத்துல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு அல்லு ராமேந்திரன் அப்படின்றது. இது ஒரு மலையாளம் காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். பஞ்சர் ராமேந்திரன் அப்படின்ற பேர்ல இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு காமெடி த்ரில்லர் படம் தான். இந்த படத்துல குஞ்சக்கோ போபன் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அபர்ணா பாலமுரளியும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இவரோட தங்கச்சி ரோலை தான் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். நம்ம குஞ்சக்கோ போபன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு போலீஸ் டிரைவரா இருப்பாரு. அதாவது போலீஸ்ல டிரைவிங் பண்ற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இவரோட ஜீப் வந்து பஞ்சர் ஆகுது. அதாவது அங்க யாரோ ஆணியை போட்டிருக்காங்க போல, அதுல தெரியாதனமா பஞ்சர் ஆயிருது. இதை இவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. வேற ஒரு நாள் இவர் வந்துட்டு இருக்கும் போது இவரோட ஜீப் பஞ்சர் ஆகுது. இந்த வாட்டி என்னடா அதுக்குள்ள பஞ்சர் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒரு நாள் முக்கியமான வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கும் போது பஞ்சர் ஆகுது. இவர் அந்த பஞ்சர்லாம் ஓட்டிட்டு அந்த வண்டியை கொண்டு போறாரு. தொடர்ச்சியா இவரோட வண்டி வந்து பஞ்சர் ஆகிக்கிட்டே இருக்கு. யாரோ திட்டமிட்டு நம்மளோட வண்டியை பஞ்சர் ஆக்குறாங்க. யாரு எதுக்காக ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இன்னொன்று பக்கம் இவரோட தங்கச்சி அபர்ணா இருக்காங்கல்ல, ஒரு நபரை லவ் பண்றாங்க. இந்த லவ் மேட்டரை அண்ணன்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இவருமே பஞ்சர் ஆக்குறது யாரு, நம்மளுக்கு யார் மேலலாம் சந்தேகம் இருக்கோ அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி வாட்ச்லாம் பண்றாரு. இவர் சந்தேகப்படுற யாருமே அதை பண்ற மாதிரி தெரியல இவருக்கு. அப்ப யார் தான் நம்மளோட வண்டியை பஞ்சர் பண்றது, யாருக்கு தான் நம்ம மேல கோபம் இருக்கு அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு காமெடி த்ரில்லர் படம் தான். காமெடியோட தான் இந்த படத்தோட கதையை அணுகி இருப்பாங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது ஒரு தெலுங்கு படம் தான். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பேரு தந்திரா அப்படின்றது. ஆக்சுவலா இந்த படம் தெலுங்குல வெளியாகும் போதே நான் பார்த்துட்டேன். ஒரு சூப்பரான படம்னு சொல்லாங்க. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த படத்தை நீங்க பார்த்துருங்க. தமிழ்ல தந்திரம் அப்படின்ற பேர்ல இந்த படம் இருக்கு. தந்திரம்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். பீரியாடிக் செட்டப்ல தான் இந்த படத்தோட கதையை அமைச்சிருப்பாங்க. ஏறக்குறைய வந்து 90ஸ்ல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை அமைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஒரு சக்தி இருக்கு. அது என்னன்னா, இவங்களால பேயெல்லாம் பார்க்க முடியும். யாராவது ஒரு பகுதியில் இறந்து போயிட்டாங்கன்னா உடனே இவங்க கண்ணுக்கு பேயா தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேய்களுக்குமே சில ஆசைகள் இருக்கும்ல, அந்த ஆசையெல்லாம் இவங்க நிறைவேற்றுவாங்க. நம்ம கண்ணுக்கு பேய் தெரியுது, அந்த பேய்களுக்கான ஆசையை நம்ம நிறைவேற்றினா என்னன்ற மாதிரி இவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி நைட்டு நேரம் இவங்களுக்கு வந்து ரூமில் வித்தியாசமாக சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்டோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பிளட்டை வந்து ஒரு சின்ன கப்பில் நிரப்பி வச்சிடுறாங்க. காலையில் பார்த்தா அந்த கப்பில் இருக்க பிளட்டு காணாம போயிருது. யார் குடிச்சான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு காட்டுவாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பேயெல்லாம் பார்க்க முடியும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இவங்க அம்மா மூலியமாக தான் இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் கிடைச்சிருக்கும். அம்மாவோட பேக் ஸ்டோரி என்ன, அந்த பேக் ஸ்டோரியில என்ன மர்மம்லாம் இருக்குன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். இந்த பிளாக் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த தந்திரம் இருக்கு, இந்த தந்திரம் இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. அதுல நிறைய தந்திரத்தை பத்திலாம் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமான படம்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அமானுஷ்யமாவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு ராகாலா 24 கண்டலோ அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். தமிழ்ல வரப்போகும் 24 மணிக்குள் அப்படின்ற பேர்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஈஷா ரிபா தான் இந்த படத்துல வந்து ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சத்யதேவ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. நம்ம ஸ்ரீகாந்த் இருக்கார்ல, இந்த படத்துல ஒரு சின்ன ரோலும் பண்ணிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, ஒரு 4 கைதிகள் இருக்காங்கல்ல, ஜெயிலை விட்டு தப்பிச்சிடுறாங்க. அப்படி தப்பிச்சவங்கள போலீஸுங்க வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இவனுங்க 4 பேர் இருக்காங்கல்ல, தப்பிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள ஒளியறதுக்காக வராங்க. அந்த வீட்டில் தான் நம்ம ஈஷா ரிபா இருப்பாங்க. இவங்களுமே அந்த கைதிகளை பார்த்து பயப்படுறாங்க. எங்களை பார்த்து பயந்து சொல்லணும்னு நினைச்ச உன் கதையை முடிச்சிருவோன்ற மாதிரிலாம் இந்த கைதிகள் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. போலீஸா கூட இருக்கலாம். போலீஸ் கிட்ட எங்களை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்களுமே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒளியறதுக்காக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த கபோர்ட்ல இவங்க ஒரு டெட் பாடியை மறைச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. அந்த டெட் பாடி யாருன்னு பார்த்தா அந்த ஈஷா ரிபாவோட ஹஸ்பண்ட்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ ஈஷா ரிபா சமாளிச்சுட்டு வந்துடுறாங்கல்ல, எதுக்காக உன் ஹஸ்பண்டை நீ சாவடிச்சிருக்கன்ற மாதிரி இந்த 3 கைதிகள் கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் ஈஷா ரிபாவும் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அதோட விளைவாக தான் ஹஸ்பண்டை சாவடிச்சிருக்காங்க போல. ஹஸ்பண்டோட பாடியை மறைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த கைதிகள் கிட்ட இவங்களுமே உதவிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதையை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண வாய்ப்பு இருக்கு. தமிழில் புரியாத புதிர்னு ஒரு படம் வெளியாச்சுல்ல, KS ரவிக்குமாரோட மொதல் படமே அதுதான். ஐநோன்னு ரகுவரன் டைலாக்லாம் பேசுவார். ரகுமான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி இவங்க மாற்றி எடுத்திருப்பாங்க. அந்த படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இன்னும் நான் புரியாத புதிர் படமே பார்க்கலன்றீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஒரு நேரடி தமிழ் படம் தான். இந்த படத்தோட பேரு ட்ராமா அப்படின்றது. இந்த படத்துல விவேக் பிரசன்னா, அதுக்கப்புறம் சாந்தினி, இதை தாண்டி வந்து பூர்ணிமா ரவி, இவங்க எல்லாருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். விவேக் பிரசன்னாவை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலையில இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃபு கூட ஹாப்பியாவும் இருக்காரு. ஆனா இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு. அது என்னன்னா, கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆயிருச்சு. ஒய்ஃபுமே குழந்தைக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா குழந்தை இவங்களுக்கு பிறக்கவே மாட்டேங்குது. நம்ம கிட்ட தான் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி விவேக் பிரசன்னாவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. என் ஒய்ஃபு குழந்தைக்கு ரொம்ப ஆசைப்படுறா, எனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விவேக் பிரசன்னா இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாரு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆறுதல் சொல்றாரு. இப்பதான் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சுல, அதை ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்னொன்று பக்கம் பூர்ணிமா ரவியோட லவ் ட்ராக்கை நமக்கு காட்டுறாங்க. பூர்ணிமா ரவி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் இவங்களை ஏமாத்திடுறாரு போல. இவங்க இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. எந்த விதத்தில் ஏமாத்தினாரு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. ஸோ இந்த 2 ட்ராக்கை நமக்கு மாற்றி மாற்றி காட்டுறாங்க. குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, குழந்தைக்காக எவ்வளோ நாளாக செலவு பண்ணலான்னு யோசிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை ஸ்கேம் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. எந்த விதத்தில் அவங்கள ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இந்த படம் எதனால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு எனக்கு தெரியல. இந்த படம் இப்போ யூடியூப்ல ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன 5 படங்களுமே நல்ல படங்கள் தான். இந்த 5 படங்களில் எந்தெந்த படங்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, அதில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.